வணக்கம் அண்ட் வெல்கம் டு நியூட்ரிஷியஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது கணேஷா சதுர்த்தி ஸ்பெஷல். ஸோ கணேஷாவுக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னு பார்த்தீங்கன்னா மோதகம் ரொம்பவே பிடிக்கும். அண்ட் அதை தான் இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மோதகம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உள்ளே வந்து ஒரு ஸ்வீட் ஸ்டஃபிங்கோடு இருக்கும். ஸோ அதில் வந்து கொஞ்சமாக தேங்காய் வெல்லமெல்லாம் போட்டு சூப்பராக இருக்கும். இப்போ வந்து அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு பேன் வச்சாச்சு. இதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணுறேன். நெய் சேர்த்துடலாம். நெய் நல்லா உருகணும். நெய் அந்த உருகிற சமயத்தில் வந்து ஒரு 2 கேஷ்யூ, 2 முந்திரி பருப்பும் 2 பாதாம் பருப்பும் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா இந்த கீயில் ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். இப்போ இது கூட வந்து தேங்காய் வந்து 1 கப் அளவுக்கு நல்லா துருவினது, அதையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்து இதையும் இப்போ நல்லா இது கூட சேர்த்து வதக்க போகிறோம். இந்த தேங்காய் வந்து கொஞ்சம் அதோட கலர் மாறும் போது இது கூட வந்து அதே அளவான 1 கப் அளவுக்கு வந்து வெல்லம் சேர்த்துக்கலாம். இந்த தேங்காய் வந்து இந்த கீயில் நம்மளுக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தேங்காய் வந்து கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ இது கூட வந்து நல்லா பொடி பண்ண வெல்லம் அதே 1 கப் அளவுக்கு அதையும் சேர்த்துடலாம். இந்த வெல்லம் வந்து இது கூட நல்லா பிளெண்ட் ஆகணும். அது உருகி நல்லா பிளெண்ட் ஆகணும். இதுக்கு வந்து தண்ணி சேர்க்க வேண்டிய அவசியமே இல்லை. இந்த வெல்லம் வந்து உருகும் போது அதுலேருந்து கசிகிற இதுவே போதுமானதாக இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு வந்து இந்த வெல்லம் இது கூட நல்லா கரைஞ்சி இந்த தேங்காயோட நல்லா பிளெண்ட் ஆகிடுச்சு. இங்கே நடுவில் இந்த நட்ஸ் வரும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும்போது இப்போ வந்து ஃப்ரெஷ்ஷாக நம்ம இடித்த ஏலக்காய் தூளும் சேர்த்துடலாம். ஏலக்காய் நுணுக்கும் போது நீங்கள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்து நுணுக்குனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா நைஸாக தூளாகிடும். இதுதான் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ நம்மளோட இந்த தேங்காய் பூர்ணம் தயாராகிடுச்சு. இதை எடுத்து வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து 2 கப் அளவுக்கான பச்சரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து அதுக்கேற்ற மாதிரி தண்ணி நம்ம சூடு பண்ணி எடுத்துக்கணும். ஸோ தண்ணி வந்து 2 கப்பு, 1 கப்புனா 1 கப் அளவுக்கு தண்ணி சரியாக இருக்கும். வேணும்னா லைட்டாக நம்ம அப்புறமா சேர்த்துக்கலாம். இந்த தண்ணி இங்கே நான் சூடு பண்ணிட்டேன். இங்கே மாவு ரெடியாக இருக்குது. தண்ணி நல்லா சூடாகணும் நம்மளுக்கு. இப்போது இந்த தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இருக்கும் போதே நம்ம வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். ஏன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப சமமாக வந்து சேர்ந்துடும். அதே மாதிரி அது கூட வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் இல்லைன்னா நெய் சேர்க்கலாம். நான் வந்து நெய் சேர்க்குறேன். இது வந்து உங்களுக்கு மாவு ரொம்ப ஒட்டாமல் வரும். இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த தண்ணி வந்து ஃபஸ்ட்டு நல்லா சூடாகணும். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா சூடாகிடுச்சு. இப்போ இதை சிம்மில் வச்சிடலாம். இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி இதில் கலந்து எடுத்துக்க போகிறோம். இந்த தண்ணியோடு சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து எடுத்துருங்க. அந்த சுடு தண்ணியில் இந்த நெய் நம்ம சேர்த்துருக்கோம். அதில் உங்களுக்கு ரொம்ப நல்லா ஈவனாக டக்குன்னு கலந்து வந்துடும். ஸோ இந்த மாதிரி வந்த உடனே ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்க்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு பாத்திரத்துக்கு இந்த மாவை நம்ம மாற்றிட போகிறோம். பார்த்திங்கன்னா கரெக்டான கன்சிஸ்டன்சி இது தான். உங்களுக்கு 1 கப்புக்கு 1 கப்பு தண்ணி தான் சரியாக இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாவை நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு. இந்த மாதிரி ஒரு பெரிய மிக்சிங் பவுலுக்கு அந்த சூடு இருக்க வரைக்கும் நீங்கள் ஒரு கரண்டி யூஸ் பண்ணி இந்த மாதிரி அதை கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இந்த சூடு கொஞ்சமாக ஆறுனதுக்கப்புறம் இது எல்லாத்தையுமே ஈவனாக பண்ணிடலாம். தண்ணி பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குது. நம்ம கொஞ்சம் லைட்டாக பிசைஞ்சோன்னா இந்த டோ வந்து தயாராகிடும். இப்போ இந்த மாதிரி நல்லா ஈவனாக நம்ம இந்த மாவை பிசைஞ்சு எடுத்துடலாம். இப்போ நம்மளோட இந்த கொழுக்கட்டைக்கான மாவு ரெடி ஆகிடுச்சு. இந்த பக்கம் வந்து அதை ஸ்டீம் பண்ணி எடுக்கிறதுக்கு தண்ணியும் நம்ம கொதிக்க வச்சிடலாம். இப்போ வந்து அதை ஸ்டீம் பண்ணி எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி இட்லி தட்டு எடுத்துக்கோங்க.
அதில் வந்து நல்லா இந்த மாதிரி ஆயில் நம்ம க்ரீஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ இதை ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து நம்ம வந்து இந்த கொழுக்கட்டைக்கு தயார் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக வந்து எண்ணெய் எடுத்து கையில் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மாவு எடுத்து, இல்லை சப்போஸ் நீங்கள் வந்து பிகினராக இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் என்ன பண்ணலான்னா, இந்த மாதிரி ஒரு சின்னதாக இருக்கக்கூடிய இந்த மாதிரி ஒரு கிண்ணம் கூட எடுத்துகிட்டு இதுக்கு மேலேயும் வந்து லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணணும். ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் கொஞ்சமாக மாவு எடுத்து அதை வந்து நல்லா ஒரு உருண்டையாக எடுத்துக்கோங்க. உருண்டையாக எடுத்துகிட்டு இது மேலே வச்சு நம்ம ஒரு ஷேப்புக்கு கொண்டு வந்துடலாம். உங்களுக்கு ரொம்பவே சுலபமாக வந்துடும். இதை நல்லா இப்போ நீங்கள் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டே வரணும். எல்லா சைடுமே ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டே வாங்க. இந்த மாதிரி எல்லா சைடுமே சுற்றி நீங்கள் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த கிண்ணத்தை மட்டும் எடுத்துடலாம். நீங்கள் எண்ணெய் அப்ளை பண்ணியிருக்கிறதுனால ரொம்ப சுலபமாக வந்துடும். இந்த மாதிரி வந்துடும். இப்போ இதுக்கு மேலே நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஸோ கொஞ்சமாக இதை வந்து நீங்கள் எப்படி இன்னும் கொஞ்சம் அதோட வாயை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணுறதுக்கு சுலபமாக நீங்கள் ரெடி பண்ணிடலாம். இப்போ இதுக்குள்ளே வந்து நம்ம செஞ்சு வச்சுருக்க இந்த தேங்காய் பூரணத்தை வைக்க போகிறோம். இதை வச்சு இப்போ இதை லாக் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த நேரத்தில் வந்து இந்த மாதிரி நீங்கள் கிட்ட பிடிச்சி இந்த மாதிரி ஸ்லோவாக ரொட்டேட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு இது லாக் ஆகிடும். ஃபுல்லாக நம்ம சீல் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வந்துடும். இப்போ இதை நம்ம தட்டில் எல்லாத்தையுமே இதே மாதிரி பண்ணி எடுத்துக்க போகிறோம். சாதாரணமாக உள்ளது வந்து நீங்கள் இந்த மாதிரி மாவை வந்து இப்படி நல்லா வந்து கையிலே தட்டிக்கணும். தட்டி அப்படியே கொஞ்சம் நடுவில் மட்டும் வந்து கொஞ்சமாக ஒரு குழி மாதிரி கொண்டு வந்துடுங்க. இப்படி வந்துட்டதுக்கப்புறமா நீங்கள் வந்து இந்த சைடில் இப்படி கொஞ்சமாக நீங்கள் க்ளோஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா இது நம்மளுக்கு ஒரு கிண்ணம் மாதிரி ஆகிடும். அப்போ அந்த ஸ்டஃபிங் வைக்கிறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். இதுக்குள்ளே நம்ம இந்த பூரணத்தை வச்சுக்கலாம். இப்போ இதை நம்ம ஸ்டீமில் வச்சு எடுத்துடலாம். தண்ணி நல்லா சூடாயிடுச்சு. இது வந்து ஒரு 7 to 10 minutes ஆகும் இது வேகிறதுக்கு. நீங்கள் வந்து நார்மல் இட்லி குக்கரும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஸ்டீமரும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா வெந்துருச்சு. இதை எடுத்துடலாம். பார்த்திங்கன்னா இந்த மோதகம் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. கலர்லேயும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். நல்ல ஒரு ஷைனிங்காக கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பரான இந்த கணேஷோட ஃபேவரட்டான நம்மளோட மோதகம் ரெடி ஆகிடுச்சு. இந்த கணேஷ் சதுர்த்திக்கு நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மோதகம் செஞ்சு செலிப்ரேட் பண்ணுங்கள் ரொம்ப சந்தோஷமாக. அண்ட் ஹாப்பி அண்ட் அட்வான்ஸ் கணேஷா சதுர்த்தி. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.